எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மாற்றமா ஏமாற்றமா? இந்த தவக்கால தின சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு சிந்திக்க ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு இந்த 29வது நாளில் 10 கட்டளைகளில் முதல் கட்டளையை நாம் சிந்திக்க ஜெபிக்க இருக்கிறோம். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகளை இடம் பிடித்திருக்கக்கூடிய உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக அப்படின்னு சொல்லி இந்த முதல் கட்டளையை கடவுள் பாசத்தோடு கொடுக்கிறார். ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மை காட் இஸ் காட் ஆஃப் பொசசிவ்னஸ். பாருங்க, இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறப்ப கடவுளுக்கு நம்மை முழுவதுமாய் தேவைப்படுகிறோம். நம்மளை நிறைய அன்பு செய்ய அவர் தயாராக இருக்கிறார். மற்றது மேல அன்பு காட்டுறப்ப அவருக்கு கோபம் வருது, எரிச்சல் அடைகிறார். அவர் மேல இடத்தை முக்கியத்துவத்தை வாழ்க்கையில கொடுப்பதற்கு விசேஷமாய் நம்மை அழைக்கிறார். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, he is more important than anyone or anything அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். இந்த முதல் கட்டளை உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே அப்படிங்கிறது அடுத்த 3 கட்டளைகளை இணைத்து கொண்டு வரக்கூடிய, இது இருந்தாதான், இது அஸ்திவாரமாக வச்சுக்கிட்டு இது மேல் கட்டி எழுப்பப்பட்ட மற்ற கட்டளைகள் தான் அடுத்து 2 கட்டளைகள். ஏற்கனவே நான் சொன்னேன், 2 பகுதியாக இந்த 10 கற்பனைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 என்று சொல்லி கடவுளை அன்பு செய்கிறது. 4லிருந்து 10 வரை இருக்கக்கூடிய காரியங்கள் கடவுளுடைய சாயலில் பாவனையில் படைக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்ய படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. அந்த முதல் பகுதி இருக்கக்கூடிய 3 காரியங்கள்ல இதை அஸ்திவாரமாய் கொண்டுதான் செயல்படுத்தப்படுகிறோம். இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு செய்வாயாக. ஷேமா ஜெபம் என்று சொல்லி யூதர்கள் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்மளும் செய்ய வேண்டியது அதுதான். இந்த கடவுளுக்கு மேல கடவுளை மீறிய காரியங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா. இன்னைக்கு பல சமயங்களில் ஒரு வருத்தமான சூழ்நிலை என்னன்னா, பாவ சங்கீர்த்தனத்தில் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பாவமே செய்யலையே, நான் எதுவும் பெருசாக பாவம் செஞ்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிறப்ப இந்த ஒரே ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு மேலே நான் எதுக்கு இடம் கொடுத்துருக்கேன். சங்ககிரியிலேருந்து ஒரு ஃபாதர் வருவார். அந்த ஃபாதர் பிரசங்கத்தில் ஒரு நாள் கிறிஸ்து அரசர் திருவிழா அன்றைக்கு மறைவுரை ஆற்றினார். உங்கள் குடும்பங்களின் தலைவர் யார் அப்படின்னாங்க. பாட்டு கிளாஸ்ல இருந்து அந்த அக்கா ரொம்ப சத்தமாக சொன்னாங்க, கிறிஸ்து அரசர் எங்கள் தலைவர் அப்படின்னார். அந்த ஃபாதர் உடனே கேட்டாருமா, உன் கூட்டுக்காரர் எங்கம்மா? அவர் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கார். உன் பிள்ளை எங்கம்மா? அவள் +2 ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கார். அப்போ கிறிஸ்து எங்கள் வீட்டின் தலைவர்னு சொல்லாதம்மா, உங்கள் வீட்டு தலைவர் உங்கள் வீட்டுக்காரரோட முதலாளி உங்கள் பிள்ளையோட ஹெச்எம். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய காரியங்கள், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை முக்கியத்துவத்தை அவருக்கு தராமல் நம்ம எவ்வளோ நேரத்தை விரயம் செய்கிறோம். அது பாவம். நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா பயமாக இருக்கும். ஏன்? ஒவ்வொரு காரியத்திலும் இந்த கடவுளுக்கு முதல் காட் ஆஃப் பொசசிவ்னஸ், இவ்வளவு என் மேல் அதிகப்படியாய் அன்பு கொண்டிருக்கிற கடவுளுக்கு பிரதிபலனாய் நான் அன்பை காட்டாமல் இன்றைக்கு அவரால் படைக்கப்பட்ட பொருளுக்கு நான் அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறேன்.
படைத்தவரை அன்பு செய்யாமல் படைக்கப்பட்ட பொருட்களை நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய பாவம். யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு இந்த முதல் கட்டளை, கடவுளுக்கு மேலா நான் எது செய்யறேன். நான் தொலைக்காட்சி பார்க்குறேன், நான் டிவி பார்க்குறேன், நான் நேரத்துக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கலையா, இன்னும் விசேஷமாக ஜெபமாலை சொல்லலையா, இறைவார்த்தையை வாசிக்கலையா, இதெல்லாம் கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நமக்கு தேவைதான், நம்மளுடைய நேரங்கள் அப்படிங்கிற நம்ம தேவைதான். அதனால தான் நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5, 6, 7 ரொம்ப அழகாக சொல்லுது. உன் கடவுளாகி ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு நீ காரியங்களை செய். ஏன்? உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. உன் சொந்த அறிவாற்றலை நீ சார்ந்து நிற்கிற போது அது என்ன ஆகுதுன்னா இன்னும் உனக்கு பிரச்சனை கொண்டு வருவதற்கான ஒரு காரியமாக இருக்கு. எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இன்னைக்கு முதல் கட்டளை நமக்கு பிராக்டிக்கலாக கொடுக்கக்கூடிய காரியம், இந்த கடவுளுக்கு முதலிடத்தை, என்னை நேசிக்கிற கடவுளுக்கு முக்கியத்துவத்தை, இந்த நேசிக்கிற தெய்வத்திற்கு நாளின் துவக்கத்தையும் நிறைவையும் நான் கொடுக்கிறேனா? இந்த சிந்தனையோட ஆண்டவருடைய கரத்துல நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எப்படி உம் தந்தைக்கு முதலிடம் கொடுத்தீரோ, பசியாய் இருந்தபோது இதோ கல்லை அப்பமாய் மாற்று என்று சொல்லுகிற போது, இறை வார்த்தையில் வாழ்கிறான் அப்பத்தினால் மட்டுமல்ல என்று சொல்லி உன் தந்தையை மகிமைப்படுத்தினீரே. கீழே சாஷ்டாங்கமாய் விழு, இந்த உலகம் முழுவதும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னபோது உன் கடவுளுக்கு மட்டுமே துதி ஆராதனை என்று சொல்லி 2வது சோதனையிலிருந்து தப்பித்தேரே. நீ குதி, உன் தந்தை உன் கால் கல்லில் இடராதபடி தாங்கிக் கொள்வார் என்று சொன்னபோது உன் தந்தையை சோதிக்காதே என்று சொல்லி இறைவார்த்தை இருக்குதுன்னு சொல்லி தந்தைக்குரிய முக்கியத்துவத்தை, சோதனைகளை வென்று எங்களுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை வாழ்ந்து காட்டி இருக்கிறீரே. நாங்களும் ஞானத்தோடு இந்த கட்டளைகளை கடைபிடிக்க, கடவுளுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தராத நேரங்களுக்காய், கடவுளுக்கு தர வேண்டிய இடத்தை நாங்கள் சுயத்திற்காய் பயன்படுத்தியதற்காய், பெருமைக்காய் பயன்படுத்தியதற்காய் வருந்துகிறோம். ஏற்று தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.